ஸோ வலைவன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவஸ்ட் ரிலீஸ் ஆன ஹண்ட்ரு மினே எப்படி ஒர்க்காரன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மினியை சமன் பண்ணிட்டா அவளை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினியோட எந்த மாதிரி பில்டு பண்ணுறது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினியோட பெஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எது எது அப்படின்னு வந்து பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா அதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் மினியை சமன் பண்ணலாம். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து காமிக்க முடியாது. ஸோ ஹண்டர்ஸ் கோடக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸ்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணேன். ஸோ செக் பண்ணிக்கோ. ஓகேவா, மினியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எலமெண்டல் டிபிஎஸ் ஹண்டர். ஸோ மெயினாக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டீலரோட மினியை வந்து பண்ண போகிறான். நமக்கு டார்க் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக இந்த யூசஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்ட் பெருசாக நம்ம யூஸ் பண்ண வச்சிருக்கோம் கேமில். ஸோ மினே ஒரு டிபிஎஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்டல் மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நமக்கு சங்கில்வானுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்டல் டிபிஎஸ்ஸாக வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மினேவை ஸ்கிப் பண்ணிட்டு சங்கில்வானுக்கு சமன் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். பட் மினேவும் சங்கிலோனுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே டீமில் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டார்க் எலமெண்டல் டேமேஜ். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால மினே நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஃபஸ்ட்டு மினேயோட ஸ்டாட் எந்த மாதிரி பில்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். மினேயோட மெயின் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய டிஃபென்ஸு. ஸோ அவளுக்கு எவ்வளோ அதிகமாக டிஃபென்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவா. ஸோ டிஃபென்ஸை மெயினாக வந்து பில்டு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் மினேயோட வெப்பன் பர்பிள் பட்டர்ஃப்ளை டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டுக்கிற அக்கௌண்ட் வந்து பண்ணுவேன். ஏன்னா டேமேஜ் டீலர்ஸ்னால. ஸோ மினியோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. மற்ற வெப்பன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப பெரிய பஃப் மாதிரி தெரியாமல் இருக்கலாம். பட் ஒரு சில ஹை லெவல் பாசஸ் இந்த பிஓடி ஹார்ட் மோடு அப்புறம் கில்டு பாசஸ்லாம் ப்ளே பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் ஒரு முக்கியமான ஸ்டாட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வெப்பன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினியோட ஸ்கில்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். மினியோட ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கில் தான் மினியோ யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் டூன் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் மினியோட பேசிக் ஸ்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அகாசியன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கில் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நார்மலாக பாஸ் மான்ஸ்டர் இல்லை எலைட் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30% இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் ஸ்கில். நீங்கள் கரெக்டாக கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து விழும். நீங்கள் கரெக்டாக கவுண்டர் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கில்க்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த கவுண்டர் அட்டாக் டைமிங் மட்டும் நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். நெக்ஸ்ட் மினியோட பேசிக் ஸ்கில் 2 அலியம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30% எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாமா இந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கிடைக்குது. ஸோ ஓவரால் ஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 25% கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் நமக்கு வந்து தருது. ஓகேவா, மினேவோட சப்போர்ட் ஸ்கில் ப்ளஸ் கியூட்டி ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ நான் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிடுறேன். ஸோ மினோட அட்வான்ஸ்மெண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினோட அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். எடில் வேஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஸ்கில் மினோட 4674% ஆஃப் மினோட டிஃபென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போனண்ட்டுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்டிமேட் ஸ்கில் 2 பாசிவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூம். இது எப்படி ஆக்டிவேட் வந்து பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 3 ஃபாலன் பெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூம்ன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இந்த ப்ளூம் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் காஜ் 100% சார்ஜ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஹான்ஸ்டு அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணுது. அந்த ஸ்கில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம் அப்ளிவியா. இந்த ப்ளூம் அப்ளிவியா ஸ்கில் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேமேஜை வந்துட்டு 50% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இந்த ப்ளூம் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ராசியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூம் சொல்லியிருக்குது. இந்த ப்ளூம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ப்ளூம் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். அதுக்கு உங்களுக்கு 5 ஃபாலிங் பெட்டல்ஸ் நீங்கள் கலெக்ட் வந்து பண்ணும். நீங்கள் 3 கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ளூம் ஆக்டிவேட் ஆகும். 5 கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூம் ஆக்டிவேட் வந்து ஆகும். இந்த ஃபுல் ப்ளூம் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிவியான்னு சொல்லிட்டு ப்ளூம் அப்ளிவியான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா. இது இன்னும் வந்து ஒரு என்ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபுல் ப்ளூம் அப்ளிவியான்னு சொல்லிட்டு. இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50%ல இருந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் 30%லேருந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு இந்த ஃபுல் ப்ளூம் ஆக்டிவேட் வந்து பண்ணதுக்கப்புறம்.
ஸோ, நம்ம அல்டிமேட்ஸ் யூஸ் பண்றப்ப மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஃபாலன் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் வந்து பண்றது தான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பஃப் வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே. ஸோ, மினியோட ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கோர் அட்டாக், பேசிக் ஸ்கில் 1, பேசிக் ஸ்கில் 2 அப்புறம் அல்டிமேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நீங்க யூஸ் பண்ண போறது. அந்த ஸ்கில் ரொட்டேஷன்ஸ் நீங்க சமன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். கொஞ்சம் இருங்க. ஸோ, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்க சமன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க ஸ்கில் கைடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக் வந்து பண்ணிட்டு, அதோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மினேவோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ மினேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இந்த பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா, என்கோர் மிஷின் இன்ஸ்டன்ட் டஞ்சன் மோட்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுமா. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெவர் எஃபெக்ட். இது என்ன பண்ணுதுன்னா, மினேயோட டேமேஜ 15% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ நீங்க டஞ்சன்ஸ் ப்ளே பண்றப்ப இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பட் இந்த ஃபாரெவர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கில்டு பாஸ், பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வேர்புல் இந்த மாரி கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பண்ண முடியாது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினோவோட கோர் அட்டாக் யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்கில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 25 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சுக்கலாமா. பிளஸ் அவரோட பவர் காஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா, 100% ரீசார்ஜ் ஆயிருமா. இது நீங்க ஒவ்வொரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் வந்து பண்ணிக்கலாமா கோர் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாம கோர் அட்டாக் யூஸ் பண்றப்ப நமக்கு ரெட் ஸ்பைரல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபஃப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணுது. இந்த டிபஃப் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸோ சங்கினோ வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் எலமெண்டல் டைப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் வந்து பண்ணுவாங்க ஆப்போனன்ட்க்கு. ஒரு சப்போர்ட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மினேவோட அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வயலன்ட் பாட்டில் ஃபைண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாம 3 ஃபாலன் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஃபாலன் பெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ளூம் அப்புறம் ஃபுல் ப்ளூம்ன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கு. ஓகே. ஸோ வயலன்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டைம்ஸ் வந்து சார்ஜ் வந்து பண்ணுது. நீங்க எப்பலாம் கோர் அட்டாக் பேசிக் ஸ்கில் யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலன் பெட்டலோட ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, உங்க டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலன் பெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலன் பெட்டல் ஸ்டாக் வந்து ரிமூவ் ஆகுறப்ப, உங்களோட பேசிக் ஸ்கில் 1, பேசிக் ஸ்கில் 2 ஓட கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினேயோட மெயின் டேமேஜ் பஃப் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலன் பெட்டல்ஸ் ரிமூவ் பண்றதுல இருந்து. ஸோ கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து கிடையாது. ஸோ ரிமூவ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா டேமேஜ் வந்து கிடைக்குமா. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் ரிமூவ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக் ஸ்கில் 1, பேசிக் ஸ்கில் 2 ஓட கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மொத்தம் 5 தடவ வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாமா. ஸோ 5 தடவ பேசிக் ஸ்கில் 1, 2 நீங்க வந்து ஈஸியா வந்து ரீசெட் வந்து பண்ணிட்டு, டேமேஜ் வந்து பார்த்தோன்னா தாறுமாறா வந்து பண்ணலாம். பிளஸ் நம்ம கவுண்டர் அட்டாக் ஸ்கில் 1 குடுக்குறனால வந்து பார்த்தோன்னா, இன்னும் அதிகமா வந்து பார்த்தோன்னா, டேமேஜ் வந்து விழும். கரெக்ட்டா வந்து கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணிட்டோம்னா. ஸோ இந்த டைமிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்வான்ஸ்மென்ட் 1க்கு வந்து பார்த்தோன்னா போயிருவோம். மினியோட அட்வான்ஸ்மென்ட் 1 அவளுக்கு ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 100% பவர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து பண்ணுது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான பஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலன் பெட்டலோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபாலன் பெட்டல்ஸ் ஒவ்வொரு தடவ ஸ்டாக் ரிமூவ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் மெசேஜ் ஃப்ராக்மென்ட் ஆஃப் மெமரீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் வந்து போகுது. இந்த எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 10% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது 3 டைம்ஸ் நீங்க ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ 3 ஃபாலன் பெட்டல் ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30% டிஃபென்ஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 30% வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அட்வான்ஸ்மென்ட் 1 ஒரு நல்ல பயங்கரமான பஃப்பா இருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ்மென்ட் கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மென்ட் போட்டு வச்சுக்கோங்க விலைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 2 மினியோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. டேமேஜ் பஃப்க்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் த்ரூ ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்க போறதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மினேயோட அட்வான்ஸ்மென்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெட் ஸ்பைடர் லீவோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு சொன்னா இருக்குதா, என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு 10% டார்க் டேமேஜ் இன்க்ரீஸ் இந்த டிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணும்ல. அது 10% வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. ஸோ நம்ம டார்க் எலமெண்டல் ஹண்டர்ஸ் பிளஸ் அங்கினுக்கு டார்க் எலமெண்டல் வெப்பன் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா 30% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. பிளஸ் இது மட்டும் இல்லாம நம்ம பேசிக் ஸ்கில் 1 யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 30% இன்க்ரீஸ் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குது பேசிக் ஸ்கில் 1 யூஸ் பண்றப்ப. நெக்ஸ்ட் நம்ம மினேவோட அட்வான்ஸ்மென்ட் 4 என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேசிக் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்கு. இது ஒரு ஃபர்தர் டேமேஜ் பூஸ்ட். ஸோ மினேல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பேசிக் ஸ்கில் 1, 2ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பயங்கரமா டேமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு கம்பல்சரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வேன். அட்வான்ஸ்மென்ட் 4 வந்துட்டு. ஏன்னா எத்தனை தடவை உங்க பேசிக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்துங்க கணக்கிடுங்க. ஸோ 20% இன்க்ரீஸ்னா பயங்கர பூஸ்ட் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினேயோட அட்வான்ஸ்மென்ட் 5 இதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கஷ்டப்பட்டு போடுற மாரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
5 ஃபாலன் பெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நீ அட்வான்ஸ்மென்ட் 0 வச்சிருக்கப்ப 3 ஃபாலன் பெட்டல் தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஒவ்வொரு தடவ நீங்க அல்டிமேட் யூஸ் பண்றப்ப. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5% வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருது. சாரி 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருது. ஸோ ஃபுல் ப்ளூம் எஃபெக்ட்ட நீங்க ஈஸியா வந்து பார்த்தோன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்மென்ட் 5 போட்டீங்கன்னா 100% டேமேஜ் இன்க்ரீஸ் பட் 50% கிரிட்டிக்கல் ஹிட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தோன்னா தருது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் மெசேஜ் ஃப்ராக்மென்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அட்வான்ஸ்மென்ட் 1ல கிடைக்கிற பஃப். இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் வந்து 10%லேருந்து 20% இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, 20% தான் இருக்குது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60% டிஃபென்ஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் மெசேஜ் ஃப்ராக்மென்ட் ஆஃப் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% டேமேஜ் அப்கிரேட்னே வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன் அட்வான்ஸ்மென்ட் 5. என்ன சரி என்னோட ஒப்பீனியன்ல வந்து பார்த்தோன்னா, கம்பல்சரி அட்வான்ஸ்மென்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்ல மினிக்கு நல்ல டேமேஜ் வந்து கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மினேயோட பஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இத்தன பஃப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. பட் எந்தெந்த அட்வான்ஸ்மென்ட்ஸ் நான் மெயினா எடுத்து வச்சுக்கிறது? இப்போ நான் ஒரு F2P பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 1 வந்து சொல்லுவேன். எசன்ஸ் 1 பெருசா வந்து இல்ல, ரேட்டா டிக்கெட் பெருசா இல்லன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ்மென்ட் 1க்கு வந்து பார்த்தோன்னா எய்ம் வந்து பண்ணிக்கலாமா. அட்வான்ஸ்மென்ட் 3 தான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். பட் இது நான் கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா எல்லாருமே எடுத்துக்கிற சொல்வேன். F2P பிளேயர்னாலும் சரி, பே டு வின் பிளேயர்னாலும் சரி. ஏன்னா, நமக்கு ரெட் ஸ்பைடர்லின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா டிஎஃபெக்ட் கிடைக்குது பார்த்தீங்களா? இது வந்து டார்க் எலமெண்டல் டேமேஜ 30% வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்லேயே சங்கீதம்னா ஒரு டிபிஎஸ் அன்ட்டா வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்களாம். நம்ம சாரி மினே வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ல வச்சுட்டு ஒரு சப்போர்ட் ரோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவி ஃபோன்லேயும் வந்து பார்த்தோன்னா பண்ணுவா. ஸோ அதனால அட்வான்ஸ்மென்ட் 3 எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்வேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மினோட அட்வான்ஸ்மென்ட் 4, 5 2மே வந்து பார்த்தா நல்லா இருக்குது. பட் அட்வான்ஸ்மென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க முடிஞ்சா இத எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மினேயோட கிட் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மத்தபடி மினேக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பெஸ்ட் கோர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருவேன் நானு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, 8 பீஸ் செட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100% பேசிக் ஸ்கில் டேமேஜ், அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருது. ஏன்னா, அவள் பேசிக் ஸ்கில் டேமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பண்றனால யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 8 பீஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வேற செட்டு நீங்க போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்சியன்ட் டீமன்ஸ் ராத் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வேன். ஏன்னா 20% கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைக்குது. செகண்ட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா, பாடியில வந்துட்டு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிம்ப்ஸ் ஆஃப் வாச்சர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. டார்க் எலமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் கோருக்கு வந்துட்டு ம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீத் ஆஃப் வாட்ச் நீங்க யூஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி கன்சம்ப்ஷன் வந்து பார்த்தோன்னா குறையும். பிளஸ் அதோட பேசிக் ஸ்கில்ஸ் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால, எவ்வளோ எம்பி கன்சம்ப்ஷன் ஆகுதுன்னே வந்து பார்த்தோன்னா தெரியல. அதையும் நான் வந்து பார்க்கல. ஸோ எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, 178 தான் வந்து பார்த்தோன்னா குறையுது. ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ற மாரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மினே வந்து கேம்ல வந்து ஒர்க் ஆகுறா. நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஸ்கில் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிக்குவோம். அட்வான்ஸ்மென்ட்ஸ் நான் இந்த இது ரெக்கமெண்ட் வந்து பண்ணேன். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஸ்டாட்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எவ்வளோ அதிகமா இன்க்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட்டா இருக்க கொஸ்டினுக்கு வந்து வந்துருவோம். இப்போ மினேய வந்து சமன் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு மினே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மஸ்ட் சமன் பண்ணிட்டு அட்வான்ஸ்மென்ட் 3 எடுக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்ண மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மினேக்கு சமன் வந்து பண்ணிருங்க. சப்போஸ் அட்வான்ஸ்மென்ட் 3 எடுக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க எசன்ஸ் ரேட்டபிள் டிக்கெட் சேர்த்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் சங்கிலோன் அட்வான்ஸ்மென்ட் 5 போடுறதுக்காக நீ சேர்த்து வைக்கிறது நல்லது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் மினே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 3 வரைக்கும் கம்பல்சரியா வந்து எடுக்க வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு சமன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் ஸ்டோன் இருந்தான்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எசன்ஸே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அரைகுறையா சமன் பண்ணிட்டு, மினேவும் எடுக்க முடியாம நெக்ஸ்ட் சங்கில்வானுக்கும் சமன் பண்ணாம இருந்தீங்கன்னா கஷ்டம். ஓகேவா? ஸோ மினே சமன் பண்ண மாரி இருந்துச்சுன்னா, மெயினா அட்வான்ஸ்மென்ட் 3 வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு சங்கிலோன் அட்வான்ஸ்மென்ட் 5 நீங்க ஃபியூச்சர்ல போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மினே ஒரு டிபிஎஸ்ன்றனால அவரோட கிட்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாரி வீடியோ டீட்டெயிலா போடவானே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி இல்ல எனக்கு அட்வான்ஸ்மென்ட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது ப்ரோ? எந்த அட்வான்ஸ்மென்ட் எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் ப்ரோ நீ அட்வான்ஸ்மென்ட் பத்தி மட்டும் வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் பத்தி மட்டும் போட்டுட்டு, நமக்கு அடுத்து ஆர்டிஃபேக்ட், கோர் எப்படி பில்ட் பண்றத வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா முடிச்சுக்கிறோம். ஸ்கில்ஸ பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு அது மட்டும் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன்ல மெசேஜ் வந்து போட்டு விடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப நேரம் லாங் வீடியோவா வந்துருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீடியோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேட்டர் ப்ரோகிராம்னு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து அப்ளை வந்து பண்ணிட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டேன். கோர்ஸ் முடிஞ்சவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் நான் சென்ட் பண்றதுக்கு ட்ரை வந்து பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்டென்ட் கிரியேட்டர் ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் சேனலையும் வந்து
சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். பை. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். லைவ் வேற இருக்குது. ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஒரு 6:30 இல்ல 6க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வந்து பண்ணிருவோம். நீங்க வந்து நம்ம சேனல பார்த்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. பை.